ஸோ எங்கள் தலைமை திட்ட போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் சீனு ப்ரோ பேஜ் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராவல் ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் நான் கொடுத்துட்டே இருக்கேன். உஸ்பெகிஸ்தானை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோஸ் நிறையா பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய வீடியோஸ் இருக்குங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்தியன்ஸ்க்கு ரொம்ப அஃபோர்டபுளான கண்ட்ரி, எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இந்த கண்ட்ரி ஒரு சூப்பரான கண்ட்ரி. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸை சுற்றி பார்க்கணுன்னா யூ ஹாவ் டு விசிட் உஸ்பெகிஸ்தானோ. ஸோ அங்கே பாருங்க ஸ்னோ தெரியுது. Oh my god. வாவ், இந்த வேலி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. பாருங்க எவ்வளோ ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு. இது ஒரு சீனிக்கான சூப்பரான ஒரு வியூவா இருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து எங்கிருந்து எங்க போயிட்டு இருக்கோம்னா ஃபர்கானா டு டாஷ்கண்ட் போயிட்டு இருக்கோம். See this beauty guys. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப அழகான ஒரு சூப்பரான வியூ காட்டுறேன். Look at this view guys. எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா? ஸ்னோ மவுண்டன்ஸ்லாம் தெரியுது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வியூ இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து இன்னைக்கு ஃபர்கானால இருந்து டாஷ்கண்ட் வந்து பை கார்ல போறோம் guys. This is the view we are witnessing in front of our eyes guys. இங்க பாருங்க எவ்வளோ ஸ்னோ இருக்கு. ஸ்னோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான்லாம் போங்க. அங்கெல்லாம் ஸ்னோ உங்களால் பார்க்க முடியும். அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போங்க. இந்த உஸ்பெகிஸ்தான், இந்த டாஷ்கண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்கள் டூரிஸ்ட் வரணும். ஏன்னா இந்த கண்ட்ரியில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கண்ட்ரி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு கண்ட்ரி. ஸோ நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ மக்களும் ஃப்ரெண்ட்லி. இவர் தான் எங்களுக்கு இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. லுக் அட் இஸ் ஆர்ம்ஸ் பிக் பாய். And this is Vignesh bro and this is me. Look at இங்க பாருங்க. இந்த மாதிரி பாருங்க யூனிவர்சிட்டியில் ஆம்கோ பேங்க்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பிராண்டிங் பண்ணுறாங்க. அவங்களுக்கு செல்ஃப் பிராண்டிங் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க மான் துள்ளி குதிக்கிற மான். ரோடுலாம் பாருங்க பயங்கர வளைவாக இருக்குது. அங்கே ஒரு வண்டி போகுதா, அங்கே ஒரு வண்டி அப்படி சுற்றி போகுது. இவர் எந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு தெரியுமா? என்ன ஸ்பீடில் போகிறாருன்னு தெரில. சூப்பராக இருக்குங்க அந்த வியூ. பாத்தீங்களா? நல்ல வியூ இருக்குல்ல. இந்த சைடு நல்ல ஒரு வேலி, ரொம்ப டீப் வேலி. நம்ம கீழ்குந்தா இப்படிதான் நம்ம இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல கீழ்குந்தா? மேட்டுப்பாளையம் டு மசனகுடி போற வழியில நிறைய பெண்டிங்கா இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பயங்கரமான வியூ, பயங்கரமான வேலி, சூப்பரான ஒரு சீனிக் வே. அந்த மாதிரி ஒரு மலை பார்க்கறது எவ்வளோ பெரிய ஒரு சீனிக் வியூ. இங்கெல்லாம் பாருங்க மழை பெய்யும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. அண்ட் இங்கே கூட பாருங்க, இது என்னன்னே தெரில. வாட் இஸ் திஸ் ப்ரோ? தெரில. ஸோ இன்னும் oh my god, what a view இல்ல பாருங்க. எல்லா வண்டியுமே இப்படி வண்டியில் ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒரு பெரிய ட்ரக்கில். எவ்வளோ இதாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க இந்த வியூஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு ஆசை அடங்கவே மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் பார்த்தாலும் அப்படியே அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜேர்னி இல்லை, இந்த மாதிரி ஒரு சவுண்டு குறைக்க முடியுமா இல்லைவா? இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஜேர்னி நம்ம பார்த்துட்டு பாருங்க. இங்கே கூட பாருங்கள் எவ்வளோ காசு வந்து ஏற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னியை பார்த்துட்டே போகலாம். எவ்வளோ நேரம் ஆனாலும் டைம் போகிறதே தெரியாது. இவ்வளோ அழகான ரோட்டில் நம்ம தன்னந்தனியாக நம்ம லவ் ஒன் கூட போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு கார் லவராக இருந்தால் இல்லை ஒரு பைக் லவராக இருந்தால், நல்லா ட்ராவல் பண்ணுமா, நாடாக சுற்றணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இந்த ரோடை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த ரோடு வந்து ஃபர்கானா டு டாஷ்கண்ட் போகிற வழி தான் இந்த மாதிரி இருக்குது. நல்லா திட்டிக்கிறானுங்க ரெண்டு பேரும். என்னங்க இது நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. என்ன இதுன்னு தெரியலையே. பட் நிறைய புகை வந்துட்டு இருக்கு. இந்த ஊர்லேயும் நம்ம ஊர் மாதிரி நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்கா என்ன, இல்லை வேறு ஏதாவது புகையா என்னன்றது தெரியலையே. தலைவரே வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? புகை என்னதுண்ணா? ஜவோத். எங்களுக்கு ஜவோத்னா என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஜவோத்னா என்னதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நிலக்கரி தான். ஆமாம் ப்ரோ, கோல் நிலக்கரி தான். அங்கே பாருங்க என்ன ஃபோன் மங்களாயிருச்சா. இங்கே என்ன டீ குடிச்சிட்டே வண்டி ஓட்டுறாரு கெத்தான். சரி, நான் அப்புறமா காட்டுறேன். நிலக்கரி
நல்ல மழை பெஞ்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இதான் நம்மளோட இதான் நல்ல வியூ. நிலக்கரி சுரங்கம்னு நினைக்கிறேன். பயங்கரமாக பேசிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கள் அண்ணன் தம்மு பற்ற வைக்கிற ஸ்டைல் நல்லா கொளுத்தி சூப்பராக ஊதுவார் பார்த்தீங்களா. அதுவுமே நல்லா ஸ்மோக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நல்லா புகை விட்டுக்கிட்டே இருக்கு. இது வந்து குட்டி பீடி, இது வந்து பெரிய பீடி. ஸோ எங்கள் தலைவன் திட்ட போகிறான்னு நினைக்கிறேன். தலைவன் பயங்கரமாக திட்டாகணும். வண்டி வந்து கரெக்டாக ஓட்டல, இப்படி போயிட்டே இருந்தார். தலைவன் ஹார்ன் அடிச்சு அப்படி நான் வரவே இல்லை. அம்மாள் கொஞ்சம் கெத்தான இல்லை, ஆர்ம்ஸ்லாம் பெரிய ஆர்ம்ஸ் வச்சுருப்பாரு. நல்ல சிகரெட்டை போட்டு தான். ஸோ இந்த ஊரில் பாருங்கள் நாட்டுப்பற்று எவ்வளோ இருக்குன்னு. கொடி வந்து காரில் பறக்க விட்டு போயிட்டுருக்காங்க. அவ்வளோ நாட்டுப்பற்றுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒருவேளை ஏதோ ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்கன்னு கொடியெல்லாம் வச்சு போகிறாங்க. தெரியல. நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போனோம்னா அது வந்து சரி ஓகே, நம்ம ஊர் மேட்ரு விட்டுருங்க. எந்த ஊரில் பார்த்தீங்களா நல்லா கொண்டு போகிறாங்க, அது எப்படி தெரியுது.